ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விளாக். நீங்கள் பார்க்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக மார்கண்டம் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு தான் வைக்க போகிறோம். இதில் அதிக சத்து இருக்குங்க. காய்ச்சல், இருமல், மூட்டு வலி ஆகியவற்றை குணப்படுத்துங்க. ஒரு அற்புத மருந்துங்க இது. ஆட்டுக்கறினாவே பயப்படுவீங்க, ஆனால் இந்த மாதிரி நெஞ்செலும்பு வாங்கி ஒரு சூப்பாவோ குழம்பாவோ செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிலோ நெஞ்செலும்பு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா அரைச்சி இதை அந்த குக்கர்லேயே சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், அற்புத மருந்தாகவும் யூஸ் ஆகுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல தண்ணியாக தான் செய்யணுங்க. இதை ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை. சூப்பு மாதிரி கூட செய்யலாங்க. இதை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சூப்பாக செய்யும்போது. இப்போ ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். மட்டனாக இருக்கும்போது ஒரு 4 இருந்தாவே போதும். எலும்புன்றதுனால ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்துருங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அவ்வளோதான் தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை நம்ம அந்த குழம்பை இது கூடவே சேர்த்துடலாம். வேக வச்சோம் இல்லைங்களா நெஞ்செலும்பு, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாங்க நம்ம மார்கண்டம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இட்லி, தோசை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். சண்டே டைமில் வச்சு கொடுங்க. காய்ச்சல், சளிலாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம சூப்பரான நெஞ்செலும்பு குழம்பு ரெடி. கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க கடைசியில். அதை இப்போ இட்லிக்கு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.